Hello everyone. இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் தேர்ட் இயரில் 5th செமஸ்டரில் டைனமிக்ஸ் அண்ட் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமை பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 3 ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ω/2π, நெக்ஸ்ட்டு ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு √k/m, அடுத்தது மாஸ். இன்கேஸ் உங்களுக்கு எம் கொடுக்காம டபிள்யூ லோடு ஓகே நியூட்டனில் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, கிலோ நியூட்டனில் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு m = W/g. இந்த 3 ஃபார்முலாவும் பேசிக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நாம் சம்குள்ளே போகலாம். சம் கொஷின் என்ன நான் ரீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின். A spring with the stiffness of 3 Newton per mm is suspended vertically. இப்போது calculate the natural frequency if the suspended mass changes from 5 kg to 15 kg. Discuss how natural frequency changes with mass. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் ஸ்டிஃப்னஸ் கொடுத்துட்டாங்க, கிவன் நோட் பண்ணியிருக்கேன். ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு 3 நியூட்டன் பர் எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்துட்டு மீட்டராக மாற்றிக்கிறதுக்கு × 10⁻³ நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே மாஸுங்கிறது இங்கே நான் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னேன்னா 5 kg to 15 kg. ஸோ ஒரு கேஜிலேருந்து இன்னொரு கேஜி, அதாவது ஆட் ஆகிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஜென்ரலாக ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு எம்மோட வேல்யூ இது தான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இங்கே மட்டும் எக்ஸஸாக 5 kg to 15 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ டு ஃபைண்ட் என்னென்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 3 ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். மாஸ் வந்துட்டு 5 kg, கே வந்துட்டு அதாவது ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு 3 × 10⁻³ நியூட்டன் மீட்டர். ஏன்னா எம்எம்மை நான் மீட்டராக மாற்றிட்டேன். இந்த 2 வேல்யூவையும் வச்சு F = ω/2πன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒமேகா வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒமேகாவுக்கு √k/m அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். கேவோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. எம்முக்கு பதிலாக 5 kgன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 24.49 ஆன்சர் வரும். இந்த ஒமேகாவை எடுத்து /2πன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3.89 Hz. இது ஃப்ரீக்வன்சி ஃபார் மாஸ் 5 kg. இதே மாஸ் 15 kg சேம் கேவோட வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது நமக்கு F = ω/2πன்னு வரும். ω = √k/m. அப்போது சேம் அதே மாதிரி கேவோட வேல்யூ இங்கே நம்ம எடுத்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி டிவிசிபிள் ஆஃப் மாஸ் இங்கே 15 kg நோட் பண்ணிக்கணும். அதை நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 14.14ன்னு வரும். அதை எடுத்து ஒமேகாக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி /2π போட்டோம்னா 2.25 Hzன்னு வரும். ஓகே, ஸோ சொல்யூஷன் அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் ஹவு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் வித் மாஸ். இதில் நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்களேன், மாஸ் 5 kgன்னு போடும்போது ஃப்ரீக்வன்சி 3.89 Hzன்னு இருக்குது. ஆனால் மாஸ் 15 kg போடும்போது ஃப்ரீக்வன்சி 2.25 Hzன்னு இருக்குது. ஸோ தட் ஆஸ் மாஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ் சின்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ். ஸோ F is inversely proportional to the square root of mass. இதுதான் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன். தேங்க்யூ.